ஒரு 16 வயது இருக்கிற பாடசாலை மாணவி 3 இளைஞர்களால பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது இலங்கையில ஹட்டன் பகுதியில். ஆனா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பின்னணின்றது கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் கேட்கும்போது, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு செய்தியை கேட்கும்போது என்ன யோசிப்போம்? ஐயோ, ஒரு 16 வயசு ஒரு பாடசாலை படிக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குதா? அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்களுக்கும் கணக்க வயசு கிடையாது. எல்லாருக்குமே 16 இருந்து 17 வயசு இடைப்பட்டவர்களால் இந்த மோசமான வேலையை செஞ்சிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இது எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடாக இருக்கும், கொடூரமான தண்டனை தான் இவர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே யோசிப்போம். ஆனா இந்த சம்பவம் வெளியில தெரிய வந்திருக்கக்கூடிய வழின்றது, அந்த பின்னணின்றது கொஞ்சம் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் சிந்திக்க வேண்டிய ஒரு பக்கமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்றதை விளக்கமாக விரிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள், இப்போங்கிற நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் போகிற போக பார்க்கும்போது இலங்கையினுடைய போலீசாரால் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது இனிமேல் ரோட்டில் போகிற ஒவ்வொருத்தருமே, முக்கியமாக இளைஞர்கள் பைக்கில் போகிற ஒவ்வொருத்தருமே மிக மிக அவதானமாக தான் சரியான முறையில் வீதி விதிமுறைகளை கடைப்பிடிச்சு பைக் ஓட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட, ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த இடத்துல வச்சு அவர்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசார் இப்போ மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். எந்த ஒரு மன்னிப்புமே கிடையாது. உடனடியாக கைது செய்யறதுக்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்குது. அது தொடர்பான சில முக்கியமான விடயங்களும் இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. இது எல்லாத்தையுமே தான் விரிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். என்ன விடயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதல் விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் ஹட்டன் பகுதியில் ஒரு பாடசாலையில் படித்து கொண்டிருந்த, தரம் 11ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு பாடசாலை மாணவி, அந்த பாடசாலையினுடைய பெயரோ அந்த மாணவியினுடைய பெயரோ இந்த வீடியோவில் நான் குறிப்பிட விரும்பலை. ஒரு 16 வயது இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு பாடசாலை மாணவி. அந்த மாணவி அவரோட பாட்டியோடு தான் இருந்திருக்கிறார். அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்ற மாதிரி தான் செய்திகள் வழியாக இருக்குது. ஸோ பாட்டியோடு தான் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு காதலனும் இருந்திருக்கிறார். அவரோட வயசும் 16 17 வயசு தான். அவர் அதே பாடசாலையில் தான் படித்தாரா இல்லாட்டி பாடசாலை படித்தாரான்ற இந்த ஒரு விடயங்களுமே வழியாகல. ஒரு காதலன் இருந்திருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கடந்த 17ஆம் தேதி அந்த மாணவி அவரோட வீட்டுக்கு இரவு நேர தாமதமாக வந்திருக்கிறார். லேட் நைட்டில் வந்திருக்கிறார். இதை பார்த்து அவங்களோட பாட்டி போய் என்ன எங்கே நீ போயிட்டு வாரன்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். கேட்ட இடத்துல தான் அந்த மாணவி ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அந்த பாட்டிகிட்ட சொல்லியிருக்கிறார். அதை கேட்ட பாட்டி உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு போய், காவல்துறையிட்ட போய் இது தொடர்பான ஒரு முறைப்பாடை காவல்துறையில் சொல்லியிருக்கிறார். காவல்துறையினரும் அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த மாணவியினுடைய காதலன் இருக்கான் தானே, அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், இந்த மாணவியை தனியாக தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அந்த மாணவியை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கி, தான் துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் தன் நண்பர்களையும் ஒரு 2 பேரை கூப்பிட்டு அவர்களும் சேர்ந்து அந்த மாணவியை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இது நடந்தது அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்லையோ இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு வருடக்கணக்கிலையோ இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா தான் செய்திகள் வழியாக இருக்குது. அன்றைய நாளில் மட்டும் நடந்த ஒரு சம்பவம் இது கிடையாது. இதை கேட்ட போலீசார் சரியான விசாரணைகளை மேற்கொண்டு அந்த 3 பேரையும், அந்த காதலனையும் அந்த 2 நண்பர்களையும் சேர்த்து இப்போ கைது செய்திருக்கிறார்கள். அந்த 3 பேரோட வயசுமே 16 இருந்து 17 வயதுக்கு இடைப்பட்ட வயதினர் தான். ஸோ இப்போ தொடர்ச்சியான விசாரணைகள் அவர்கள்ட்ட மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. எதுக்காக ஆரம்பத்தில் இதன் பின்னணி கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குன்னு சொல்லி நான் சொன்னார்ன்னு சொன்னால், இந்த மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நாளில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் கிடையாது. இது ஒரு மிக கொடுமையான ஒரு சம்பவம் தான். நாங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சம்பவம் ஒரு நாளில் நடந்திருந்து உடனடியாக அது வெளியில் வந்திருக்குமா இருந்தால் அந்த மாணவியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் முதலே காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இதுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய 2 விதமான கருத்துக்கள் என்னென்னு சொன்னால்,
ஒன்று, எதுக்காக அந்த மாணவி உடனடியாக இந்த விடயத்தை சொல்லலை, தன்னை காதலனை தாண்டி இன்னும் 2 பேர் தன்மையில இப்படியான ஒரு மிக மோசமான செயல்பாடுகளை செய்யும் போது எதுக்காக அவர் உடனடியாக அந்த விடயத்தை வெளிப்படுத்தலை என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கமாக முன்வைக்கப்படுது. ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய காரணங்களும் மிக மோசமானது. ஒன்று, அந்த மாணவிக்கு வந்து பயம் இருந்திருக்கலாம், இதை நான் அப்படி வெளியில் சொல்ல முடியும்ன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அவங்க சிலவளை அந்த மாணவியை துன்புறுத்துறத வீடியோ எடுத்து அந்த மாணவியை மிரட்டி இருக்கலாம், நீ இதை வெளியில் சொல்லிட்டேன்னு சொன்னால் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லி. நிறைய கீழ்த்தரமான சம்பவங்கள் எல்லாமே இப்போ அப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. ஒருவேளை அப்படி மிரட்டி இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கமாக சொல்லக்கூடிய விடயமும் இருக்கு. என்னென்னு சொன்னால், அந்த மாணவி சிலவளை அவருடைய சம்மதத்தோடையே அது நடந்திருக்கிறதாவும் அந்த பாட்டி கேட்டபடியாக தான் இவர் அதை வெளியில் சொல்லியிருக்கிறதாவும் இன்னொரு பக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இது எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யன்ற மாதிரி இந்த ஒரு பக்கத்தில் இந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தண்டனை. அந்த 3 மாணவர்களுக்கும், அந்த 3 இளைஞர்களுக்கும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி போட்டு 18 வயசுக்கு பிறகு அவர்களை வெளியில் விட்டால் மட்டும் போதாது, அதுக்கு பிறகும் சரியான கவுன்சிலிங் கொடுத்து 18 வயசு தாண்டினதுக்கு பிறகு இதுக்கான சரியான தண்டனை கொடுக்கப்பட்டால் தான். நீங்கள் நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக இதை நான் சினிமாவை வச்சுக்கொண்டு மட்டுமே சொல்லலை, சினிமாவில் நடக்கிற அதே விடயங்கள் எங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கின்றது தான் ஒரு மோசமான வெளிப்படையான உண்மை. ஸோ சரியான தண்டனை இந்த 3 பேருக்குமே வழங்கப்பட்டாதான் இந்த மாதிரி நான் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு பயம் வரும். அப்படிப்பட்ட தண்டனைகள் கட்டாயமாக எங்கட நாட்டுக்குள்ள நிச்சயமா இது வழங்கப்படணும். ஸோ இது வந்து முதலாவது விடயம். அடுத்த 2வது முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு சொன்னால், நான் லாஸ்ட் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இலங்கையினுடைய காவல்துறையினரால் இப்போ மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ள இப்போ முதல் கட்டமாக சொல்ல முடியாது, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளில் அடுத்த ஒரு கட்டமாக இப்போ செயல்படுத்தப்பட போகிற ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கை என்னன்னு சொன்னால், இனிமேல் ரோட்டில் பயணிக்கக்கூடிய எந்த ஒரு பயணிகளும், முக்கியமாக பைக்கில் பயணிக்கக்கூடியவர்கள், அவர்களோட பைக்கில் அதிகமான மோடிஃபிகேஷன்ஸ், ஏதாவது அந்த பைக்கோட சவுண்ட்லேயோ இல்லாட்டி ஹெட்லைட்லேயோ இல்லாட்டி அந்த பைக்குக்கு தேவையில்லாத ஏதாவது மோடிஃபிகேஷன்ஸ் அந்த பைக்கில் பண்ணப்பட்டிருந்தாலோ, இல்லாட்டி ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓடினாலோ, இல்லாட்டி சட்ட விதிமுறைகளை மீறி ரோட்டில் யாரும் பயணித்தாலோ, எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் ரோட்டில் ஒரு திசையில் போக வேண்டிய பைக் மற்ற திசையில் வந்து கொண்டு இருந்தாலோ, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களுக்கு இடையூறாவோ இல்லாட்டி சட்ட விதிமுறைகளை மீறி பயணிக்கக்கூடிய எந்த ஒரு பைக்குக்கோ எந்த வாகனங்களுக்கோ இனிமேல் மிக கடுமையான, அதாவது அவர்களை கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி காவல்துறையினரால் ஒரு முக்கியமான அறிவுறுத்தல், ஒரு எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு மன்னிப்புமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு இளைஞன் ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓடினாலோ இல்லாட்டி சாகசம் காட்டுறோம்ன்ற பெயரில் ரேஸ் ஓடினாலோ, 2 கையை விட்டுட்டு பைக் ஓடினாலோ, பைக்குக்கு மேலே ஏறிண்டு ஓடினாலோ, என்ன சம்பவம் நடந்தாலும் உடனடியாக அவர் அந்த இடத்துல வச்சு கைது செய்யப்படுவார். ஃபைன் எல்லாம் கிடையாது. ஃபைனோ இல்லாட்டி பைக்கை பறிச்சுட்டு போகிறதோ லைசன்ஸை பறிச்சுட்டு போகிறதோ எல்லாம் கிடையாது. உடனே தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி போக்குவரத்து காவல்துறையினரால் ஒரு புதிய நடைமுறை இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. அதோட இன்னும் ஒரு சில விடயங்களையும் இன்னும் ஒரு சில தரவுகளையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை யார் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், டிஐஜி டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் ரோட் சேஃப்டி டிஐஜியாக இருக்கிற WPJ சேனாதீர அவர்தான் ஒரு ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை வெளிப்படுத்திருக்கார். அதாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி, இந்த 19 நாட்களுக்குள்ள மட்டும் இலங்கைக்குள்ள 113 வீதி விபத்துகள் நடந்திருக்குது. அந்த வீதி விபத்துக்களில் 120 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 19 நாட்களுக்குள்ள 120 பேர் எங்கள் நாட்டுக்குள்ள வீதி விபத்தால் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 216 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த கட்டமாக 490 சிறிய விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்படாத சிறிய விபத்துகள் நடந்திருக்குது. 159 சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய விபத்துகள் நடந்திருக்குது. ஆக மொத்தம் இந்த 19 நாளில் மட்டுமே 22 மில்லியன் சனத்தொகை கொண்டிருக்கக்கூடிய எங்கட நாட்டுக்குள்ள 120 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு ரோட் சேஃப்டின்றது எங்கட நாட்டுக்குள்ள மோசமானதாக இருக்குன்றது தான் இது உண்மையிலேயே வெளிப்படுத்துது.
முக்கியமான இடங்களில் சகல இடங்கள்லையும் கட்டாயமாக மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த முடியும்ன்றது தான் இதிலிருந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உண்மை. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், என்னடா கடந்த நாட்களில் இப்போ கொஞ்ச நாளாக போதைப்பொருள் தொடர்பான எந்த ஒரு செய்தியுமே வழியாகல, பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படையில்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 900 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள், அதாவது 90 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் ஒரு ஆட்டோவில் கொண்டு போகப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நிட்டம்பூவ பகுதியில் வச்சு STF-ஆல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 61 கிலோகிராம் 830 கிராம் எடை இருக்கிற 900 மில்லியன் இலங்கை ரூபாய், அதாவது 90 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் தான் இலங்கையினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் STF-னால கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கொண்டு போய் கொண்டவரும் கைது செய்யப்பட்டு இப்போ மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. என்ன மேலதிகமான விசாரணைகள்? இதை கொண்டு வந்தவர்கள் யார் இருப்பார்கள்னு சொன்னால், பெரும்பாலும் நாங்கள் வளமையாகவே பார்க்குற மாதிரி ஏதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருத்தரோ இல்லாட்டி இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய புள்ளியோ தான் இதை நாட்டுக்குள்ளே அனுப்பி வச்சிருப்பார். அதை கொண்டு போய் கொண்டு ஒருத்தர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிதான் இந்த கேஸ் வந்து முடியும். அதான் நடந்து கொண்டு இருக்குது. வெளிப்படையான உண்மையும் அதுவாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, கடைசி ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ உலகளவில் தங்கத்தினுடைய விலை அதி உச்ச விலை அடைஞ்சிருக்குது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 4800 US அடைஞ்சிருக்குது. ஒரு மிக உச்சமான வரலாறு காணாத தங்கத்தினுடைய உச்ச விலை வந்து இப்போ தொட ஆரம்பிச்சிருக்குது. எங்கள் நாட்டுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கான தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கிறதா எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தங்கம்ன்றது தான் சரியான முதலீடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லியும் நான் நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். எதுவுமே ஒரு கணக்கில் இப்போ நாங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு சாதாரணமான எங்களை மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர நிலைமையில் இருக்கக்கூடியவர்களோ இல்லாட்டி ஒரு நார்மலாக எனக்கு ஒரு இவ்வளவு காசு இருக்குது இதை கொண்டு நான் எங்கே போடலாம் என்று சொல்லி யார்ட்டையாச்சும் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் நம்பி தங்கத்தில் நீங்கள் போடலாம். அது கண்டிப்பாக விலை குறையாது, விலை அதிகரித்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கும். இப்போ மாத கணக்கில் இல்லாட்டி வருஷ கணக்கில் ஏறும் இறங்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு அதன் விலை கண்டிப்பாக இறங்கி இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தங்கத்தில் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து தொடர்ச்சி அதிகரித்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கும். இப்போ இந்த தங்கத்தினுடைய விலை உச்சம் தொட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் கிரீன்லாண்டுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. எனக்கு கிரீன்லாந்து கட்டாயமாக வேணும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த வரி தொடர்பான பிரச்சனைகள், இந்த வரி போர் நடந்து கொண்டிருக்கு தானே, டெரிஃப் போர், அந்த வரி தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த பூகோள அரசியலினுடைய தாக்கங்கள் காரணமாக தான் தங்கத்தினுடைய விலைகள் இப்போ உச்சம் தொட ஆரம்பிச்சிருக்குது. இது கொஞ்ச நாள்லேயே குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லாட்டி சிலவள 5000 US தாண்டி கூட போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. யார்ட்டையாச்சும் கையில் தங்கம் மேலதிகமாக இருந்தால் வச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமாக இருந்தால் அதை கொண்டே இந்த மாதிரியான நேரங்களில் வித்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ யோசிச்சு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நாங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தோம். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.